சலாம் கொடுத்தோம் கூட்டுத்துவா. அவர் ஓத நம்ம பின்னாடி உள்ள ஆமீன்கிறோம். கூட்டுத்துவான்னு ஓதுறீங்களா, இது வேணாங்கிறோம். அஜர்த்து துவா ஓதுறா சலாம் கொடுத்த உடனே நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஆமீன் ஆமீன்கிறோம். இது ஏன் வேணாங்கிறோம்? எங்களுக்கு பிடிக்கலையா? எங்களுக்கு தெரியாதா? இவர் சொல்ற மாதிரி எங்களுக்கு ரப்பனா ஆத்தினான்னு ஓத தெரியாதா? தெரியும். ஏன் அதை நாங்க வேணாங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு வாழ்க்கையில 5 வக்து தொழுகை, ஒரு நாளைக்கு 5, மாசம் 150, வருஷத்துக்கு 1800 ஆச்சா, 23 பெருகிக்கிறங்க. சரியா? இவ்வளவு தொழுகை தொழுதுருக்காங்க. வருஷத்துக்கு 2000 தொழுகை மூலமா தொழுதுருக்காங்க. எந்த ஒரு வக்து தொழுகையிலேயாவது ஒரு தொழுகையில் சலாம் கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? துஆ செய்தார்கள். நாங்கள் எல்லாம் ஆமீன் சொன்னோம் அப்படின்னு ஒன்னு எடுத்து காட்டுங்க பாப்போம். இல்ல. சலாம் கொடுத்த பிறகு அவங்கவுங்க துஆ செஞ்சாங்க. துஆக்கள் அவரவர்கள் தனியாத்தான் செய்யணும். அஜர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து துஆ செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ எவ்வளவு பெரிய பவரான துஆ. அவங்களே இப்படி செய்யலங்க, நீ யாரியா எனக்கு துஆ செய்யறதுக்கு? ஏன் துஆ நான் செய்வேன், ஓன் துஆ நீ செய். இதுல என்ன நடக்கும் தெரியுமா? சில அஜர்த்து இருப்பாரு, அவருக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளை 8 ஆம்பளை பிள்ளை கொடுத்திருப்பான். அவர் தொழுது முடிச்சவனே அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்பாரு. 9 பொம்பளை பிள்ளைக்கு ஆமீன் பாய்வான். அவர் அரபிலான ஓதுவாரு, அவர் அரபில ஓதுவார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுப்பாரு. ஏன்? 8 ஆம்பளை பிள்ளை இருக்கு ஆல்ரெடி. ஒரு ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணுமா இல்லையா? அதனால என்னது, ஒரு பொண்ணு கிடைக்கட்டும் வேண்டி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தரமாட்டியா அப்படிம்பாரு. பின்னாடி இருக்கிறவன் எத்தனை? ஏற்கனவே 8 பொம்பளை பிள்ளை அவனுக்கு இருக்குது. ஆமீன். நீ சரியா வருமா? அவர் தேவை வேற, ஓன் தேவை வேற. அவருக்கு தேவை அவர் கேட்பாரு, ஓன் தேவையை நீங்க கேட்ப இல்லையா?